ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பச்சைப்பயிறு கிரேவி ரொம்ப ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன்ல ஆயில் ஊத்திட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 5-6 பல்லு பூண்டு இடிச்சு சேர்த்துக்கோங்க. இதான் இந்த கிரேவிக்கு ஒரு சூப்பர் ஃபிளேவர் கொடுக்கும். அதோட சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் போட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 2 பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்தீங்கன்னா 2 பெரிய தக்காளி எடுக்கணும். அதையும் நல்லா சாப் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வைங்க. தக்காளியோட பச்சை வாசம்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இது ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணியிருக்கணும், நான் மறந்துட்டேன், இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பச்சை மிளகாயும் போட்டு ஸ்க்ரீன்ல தெரியுற மசாலா பவுடர்ஸ்லாம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க. மசாலாலாம் நல்லா கொதிக்கிட்டோம். குக்கரில் 7-8 விசில் வேக வச்ச பச்சை பயிரை இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. பச்சை பயிரை ஊற வச்சிருந்தீங்கன்னா 3-4 விசில் போதும். நான் ஊற வைக்கல, அதனால தான் 7-8 விசில் விட்டுட்டேன். லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கியூப் பட்டர் அது மேலே கொஞ்சம் மல்லி இலை போட்டு மூடி வச்சிருங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான பச்சை பயிர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இன்னைக்கு பீட்ரூட் சப்பாத்தியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு குட்டி ஷார்ட்ஸோட வரேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஹோம் குயின்.